ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்டில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தங்கமயில் டிஜிகோல்டில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. நானுமே டிஜிகோல்டில் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஸ்கீம் முடிஞ்சு 4 கிராம் கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது எல்லாமே என்னோடய சேனலில் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தங்கமயில் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் எந்த மாதிரி நம்ம வாங்கினா நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்ற விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் வாங்கி பயனடைஞ்ச விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி எல்லா டிஜிகோல்ட்லேயுமே இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தராங்களா அப்படின்னும் தெரியல. ஆனால் தங்கமயில் டிஜிகோல்டில் வந்து 22 கேரட்க்கு ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி 24 கேரட்டுக்கும் ஒரு ஆவரேஜ் ரேட்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம வந்து தங்கமயில் டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 22 கேரட்டை விட 24 கேரட் வாங்குறது வந்து நமக்கு அதிக ப்ராஃபிட்டாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 42,000 கொடுத்து வாங்க வேண்டிய 4 கிராம் கோல்டு காயினை நான் வந்து 33,400 வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருந்தனால தான். என்ன தான் வந்து 24 கேரட்டுக்கு வேஸ்டேஜ், அதாவது டையிங் சார்ஜ் அதிகமாக போடுறாங்க அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த ஆவரேஜ் ரேட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த ரேட்டுக்கு நம்ம சேவ் பண்ணுற கிராமை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது அந்த டையிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தா கூட அன்னிய கோல்டு ரேட் 24 கேரட்டுக்கு நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை விட நிறையவே வந்து நமக்கு லாபமாக தான் வருது. ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் 24 கேரட் வந்து 24 கேரட்டில் 4 கிராம் கோல்டு காயின் வாங்கின பில் டீட்டெயிலுமே போட்டிருக்கேன். அதில் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 42,000 கொடுத்து நான் வாங்க வேண்டிய காயினை வந்து நான் 33,400 தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 9,000 கிட்ட வந்து எனக்கு லாபமாக தான் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம 22 கேரட்டை விட 24 கேரட் வந்து இந்த டிஜிகோல்டு மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் ரேட்டு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப இருக்கிற 24 கேரட் ரேட்டு இல்லாமல் நம்ம ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 22 கேரட்க்கு என்ன ஆவரேஜ் ரேட்டோ அதை விட பார்த்திங்கன்னா 24 கேரட்டுக்கு வந்து ஒரு 500-600 வந்து எக்ஸஸாக இருக்கும். அடுத்து நான் எந்த மாதிரி டிஜிகோல்டில் சேவ் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து 24 கேரட் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கீமில் வந்து 4 கிராமும் 11 மில்லியும் மட்டும்தான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ 140 மில்லி வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருந்த மில்லி, சரிங்களா. கடைசி, அதாவது ஸ்கீம் முடியறதுக்கு ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் டைரெக்டாக வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில் கேட்டிருந்தேன். நான் வந்து 4 கிராமில் 22 இல்லாமல் 24 கேரட் கோல்டு காயினாக வாங்கணும், எனக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கக்கிட்ட நான் டீட்டெயில் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் 4 கிராம் முழுசாக சேவ் பண்ணியிருக்கீங்களா, ஆனால் 24 கேரட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு 300 மில்லியை வந்து நீங்கள் லெஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3 கிராம் ஒரு 600 மில்லிக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி வந்து உங்களுக்கு 24 கேரட் ரேட் அதிகன்றனால அதுக்கு வந்து இது சரியாக போயிடும், அதாவது டேலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் மில்லியை வந்து நம்ம ஸ்கீம்லேயே சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இதுக்கும் வந்து ஸ்கீமில் கிடைக்கிற அந்த ஆவரேஜ் ரேட்டுக்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷோரூமுக்கு போயிட்டதுக்கப்புறம், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 4 கிராம் நம்ம 22 கேரட் சேவ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம 24 கேரட் வாங்கணும்னு சொல்லி ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு வந்து நம்ம நிறைய அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும்.
அதாவது அந்த 300 மில்லி சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து அன்னைய 24 கேரட் ரேட்டை தான் வந்து நமக்கு அன்றைக்கி கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய பணம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கீம்லேயே 4 கிராம் முழுசாக சேவ் பண்ணிக்கிட்டு மீதி 24 கேரட் ரேட்டு கொஞ்சம் கூட வருது இல்லைங்களா 22 கேரட்டை விட, அதனால் மீதியும் வந்து எக்ஸஸாக சில மில்லியை 22 கேரட்லேயே வந்து நான் சேவ் பண்ணிக்கினேன். ஸோ நான் கடைசியாக சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா 4 கிராம் 405 மில்லி வந்து நான் எக்ஸஸாக 22 கேரட்டே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 31,600 சில்லறைக்கு தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஆவரேஜாக கொடுத்த 24 கேரட் ரேட்டை போட்டு 4 கிராமை கால்குலேட் பண்ணும்போது நான் சேவ் பண்ண அந்த அமௌண்ட்டு கிட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக கணக்கு வந்து இருந்தது. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 24 கேரட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 2 கிராம் வாங்க போகிறீங்கன்னா ஒரு 2.5 கிராம் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 24 கேரட் வந்து 22 கேரட்டை விட கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ஸோ நீங்கள் 22 கேரட்க்கு கொடுத்துருக்கிற ஆவரேஜ் ரேட்டை விட ஒரு 600-700 ரூபா வந்து உங்களுக்கு கூட வரும் 24 கேரட்டுக்கு. அதனால் நீங்கள் ஒரு 1/2 மில்லி கிட்டே வந்து எக்ஸஸாக சேவ் பண்ணிக்கோங்க. பெனிஃபிட்டாக கிடைக்கிற மில்லி அதுக்குள்ளேயே வந்தாலும் சரி, இல்லை அதை தவிர்த்து தனிப்பட்ட விதத்தில் வந்தாலும் சரி, அதை வந்து நமக்கு அமௌண்ட்டாக தான் அவங்க கன்வெர்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் கொஞ்சம் மில்லி ஒரு 300-400 மில்லியை வந்து நீங்கள் எக்ஸஸாக சேவ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து சேவ் பண்ணுங்கள். இப்போ 2 கிராம்னா 2.5 கிராம் சேவ் பண்ணிக்கோங்க. 4 கிராம்னா 4.5 கிராம் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் சேவ் பண்ணியிருந்தேன். அப்படி சேவ் பண்ணி இருந்துமே கூட எனக்கு வந்து எக்ஸஸாக எவ்வளோ கட்ட சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,800 ரூபா கிட்ட வந்து என்னை மேற்கொண்டு வந்து கட்ட சொன்னாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம கிராம்ஸாக பார்த்தோம் அப்படின்னா 4.5 கிராம் சேவ் பண்ணிவிட்டு 4 கிராம் வாங்கினேனே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். என்னென்னா, நான் 22 கேரட் தான் 4.5 கிராம் சேவ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வாங்கினது 24 கேரட்டு 4 கிராம். ரெண்டாவது அமௌண்ட் வரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 கேரட் 4 கிராம் அன்னைக்கு வந்து 42,000 வருது. ஸோ கோல்டு ரேட்டு, டையிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. ஆனால் நான் வாங்கினது வந்து 33,400 ரூபாய்க்கு. நான் எப்படி வாங்கினேன்னா, ஸ்கீமில் கிடைச்ச ஆவரேஜ் ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் கட்டின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31,600 சில்லறை. கடைசியாக நான் ஷாப்பில் பே பண்ண அந்த 1,800 சேர்த்து 33,400 ரூபா கிட்ட வந்து நான் வந்து கட்டியிருந்தேன். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து ஒரு 8-9,000 கிட்ட வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக தான் அமைஞ்சுது. அதனால தான் சொல்கிறேன், 22 கேரட்டை விட 24 கேரட் வாங்குறது வந்து நமக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், தங்கமயில் டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறீங்கன்னா 22 கேரட்டை விட 24 கேரட் வாங்குறது தான் நமக்கு லாபமாக இருக்கும். என்ன தான் டையிங் சார்ஜ் அதிகம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்க கொடுக்குற அந்த ஆவரேஜ் ரேட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது, நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ வர 24 கேரட்டை பார்க்கும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு லாபமாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 22 கேரட்டை விட 24 கேரட் வாங்கிக்கிறது பெஸ்ட். 2 கிராம்ஸில் இருந்தே பார்த்தீங்கன்னா 24 கேரட்க்கு 6% தான் வேஸ்டேஜ். ஸோ நீங்கள் 2 கிராம் வாங்கினாலும் சரி, 4 கிராம் வாங்கினாலும் சரி, 24 கேரட் அப்படின்னாலே 6% வந்து டையிங் சார்ஜ் போடுறாங்க. அடுத்து வந்து நான் திரும்பவும் தங்கமயிலில் ஸ்கீம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ரீசனுக்காக போட்டேன் அப்படின்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.